ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சூர்யா. வெல்கம் பேக் டு விஸ்டம் டாக்ஸ் வித் சூர்யா. இந்த யூடியூப் சேனலில் நான் லேர்ன் பண்ண பல்வேறு விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் லயன் கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண மிக அற்புதமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த விதை வீழ்ந்துடும். சிங்கம் காட்டுக்குள்ளே நடந்து போச்சுனாக்கா அதனுடைய தென்னாவுட்டு, அதனுடைய கெத்து, அதனுடைய தைரியம் தாங்க நம்ம கண்ணு முன்னே போகும். எவ்வளோ அனிமல்ஸ் இருந்தாலும் சிங்கத்துக்கான அந்த மாசு வேற லெவலுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா சிங்கத்தை பார்த்தாவே உங்களுக்கு என்ன தோணும்னா அது ரொம்ப தைரியமாக இருக்குடா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போ உங்களை பார்த்தா அந்த ஃபீல் வருதா? உங்களை பார்த்தா உங்களுக்கு வலிமையா இரு அப்படின்னு தோணுதா? சும்மா கெத்தா இருன்னு தோணுதா? ஸ்வாகா இருன்னு தோணுதா? அதுதாங்க நம்மளுக்கு முதல்ல கற்றுக்கணும். சிங்கத்துக்கிட்ட இருந்து சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ விலங்குகள் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா சும்மா கெத்தா இருக்கணும், சும்மா வலிமையா இருக்கணும். ப்ராப்ளம் நம்ம சுழியும் விழுதும் பயப்படாம சும்மா சிங்கம் மாதிரி நிற்கணும். இப்போ சிம்பிளா பாருங்க, காட்டுக்குள்ள இந்த பல்வேறு விலங்குகள் சிங்கத்தை சில நேரத்தில் அட்டாக் பண்ணிடும். குரூப் மோட்ல அட்டாக் பண்ணிடும். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சிங்கத்தை அடிக்கவே முடியாதுன்னு. இல்லைங்க, சில நேரத்தில் அடிச்சுடுவாங்க. சிங்கத்துக்கும் வலிக்கும், சிங்கத்துக்கும் ரத்தம் வரும். அந்த மாதிரியான நேரமும் வந்திருக்கு. சிங்கம் எங்கே சிங்கம் அப்படின்னு ஆகுதுன்னா அடி வாங்கிக்கோங்க. சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் நேரம் போகும். சுற்றி இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். திரும்பி வருங்க. திரும்பி யார் யாரெல்லாம் அடித்தாங்களோ, எந்தெந்த விலங்கு எல்லாம் இதை அந்த ரத்தத்துக்கு காரணமாக இருந்துச்சோ அதையெல்லாம் தேடி தேடி வட்டியும் முதலுமா கொடுத்து இந்த பகையை தீர்த்துக்கோங்க. அந்த இடத்துல தாங்க சொல்லும். கொஞ்சம் நேரம் சைலண்டாக போனது கொஞ்சம் யோசிக்கும், ப்ராசஸ் பண்ணும். இவங்க கூட்டமாக அட்டாக் பண்ணுறாங்கள, இவனுங்களை ஓட விட்டு அடிக்கிறான் பாருன்னு மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி திரும்பி ஒவ்வொருத்தனையும் அடி அடின்னு அடித்து காலி பண்ணி தன் யாருன்னு காட்டுங்க, தன் சிங்கம் அப்படின்னு காட்டுங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, நம்ம லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் வருங்க. சில ப்ராப்ளம்ஸ் சிங்கிளாக வரலாம், சில ப்ராப்ளம்ஸ் குரூப்பாக வரலாம். அந்த ப்ராப்ளம் வரும்போது இந்த சிங்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வரும்போது நாம் தற்காலிகமாக தோற்று போகலாம், பணம் லாஸ் ஆகலாம், இல்லைனா மனசு வலிக்கலாம், யாராவது நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், முதுகில் குத்தி இருக்கலாம். எத்தனையோ காரணங்களுங்க நம்ம தோற்று போகிறதுக்கு. அந்த மொமெண்ட்ல யோசிங்க, இந்த பிரச்சனை என்னை வச்சு செஞ்சிச்சு, ஓகே, இதோட விட்டுட்டா அது அசிங்கம். திரும்பி எந்திரிச்சு அந்த பிரச்சனையை ஓட விட்டா அதுதாங்க சிங்கம். உங்க பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. என்ன பிரச்சனை? எதனால என் மனசு வலிக்குது? எதனால நான் இந்த இடத்துல தோத்துட்டேன்? எதனால நான் இங்க வீந்துட்டேன்? திரும்பி எந்திரிச்சு அந்த பிரச்சனையை ஓட ஓட துரத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. அந்த பிரச்சனை நம்மளை வச்சு செய்யறதுக்கு முன்ன பிரச்சனையை வச்சு செஞ்சு ஃப்ரெஷ்ஷா வாங்க. ப்ராப்ளம்ஸ் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் ப்ராப்ளம் எனக்கு இருக்காது, என் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். திரும்பி அடி, தைரியமாக இரு, கரேஜாக இரு, வலிமையாக இரு. எல்லாமே காணாமல் போயிடும். பிரச்சனையை பார்த்து நாம் பயந்தோம்னா பிரச்சனை ஜெயிச்ச மாதிரி. நம்ம ஸ்ட்ராங்காக வந்தோன்னா பிரச்சனை பயந்துடும். அவ்வளோதான் சுட்சமோ. ரெண்டாவது, சிங்கத்தை எதுக்கு தலைவன் சொல்கிறோன்னாக்கா, சில பேர் சொல்லுவாங்க அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க. மென்டாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறது எல்லா புலிக்கு கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். புலி பார்வை பார்க்கணுமே. புலி தான் வேட்டையாடும். ஆனால் சிங்கத்தை எதுக்கு தலைவன் அப்படின்றோம்? சிங்கத்தை எதுக்கு காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ பசிங்க, அந்த சிங்கத்துக்கு பசி எடுத்தாலும் அப்படி கெத்தாக போயினே இருக்கும். எவ்வளவு பெரிய அனிமல் வந்தாலும், எவ்வளவு பெரிய விலங்கு வந்தாலும் பயப்படாது. எவ்வளோ பெரிய விலங்க இது வேட்டையாடினாலும் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் சாப்பிடும். அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மீட் அதுதாங்க மேட்ரு.
அந்த சிங்கம் அட்டாக் பண்ணிதுக்கு அப்புறம் கொஞ்சம் தான் சாப்பிடும், ரிமைனிங் அப்படியே விட்டுடும். எப்போ அது விட்டுடுச்சோ காட்டுக்கே டாக்கு போயிடும். சிங்கம் வேட்டையாடிடுச்சு. உடனே எல்லா விலங்கும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சிங்கம் வேட்டையாடுனா காட்டுக்கு விருந்து. சிங்கம் வேட்டையாடுனா காட்டுக்கு விருந்து. நான் தான் வேட்டையாடுன மொத்தத்தையும் நான் தான் சாப்பிடுவேன்னு பதுக்கி வச்சுக்காம, நான் வேட்டையாடுனா எனக்கு எவ்வளோ சாப்பிடணும் அது போதும், ரிமைனிங் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு விலங்குகளுக்கு விட்டு கொடுத்துட்டு அது பார்த்துட்டு அதே கெத்தாக போயினே இருக்கும், எங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்போது நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், ரிமைனிங் கொடுத்துட்றேன். என் ஃபேமிலியாக இருக்கலாம், என் சொசைட்டியாக இருக்கலாம், என் மக்களாக இருக்கலாம். எனக்காக நான் வாழ்ந்தால் நான் தலைவன் அல்ல, பிறருக்காக நான் வாழ்ந்தால் மட்டுமே நான் தலைவன். அதனால தான் தலைவன்ன்றோம். சிங்கம் களத்தில் இறங்குனா காட்டுக்கே விருந்து. இரண்டாவது விஷயங்க, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் நிற்காதீங்க, பயப்படாதீங்க. ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு பயம் வந்தாலும் இறைவன் உங்களோட துணையாக தான் இருக்காரு, நம்புங்க. நீங்கள் அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ், ஜீசஸை நம்பினா ஜீசஸ், சிவனை நம்பினா சிவன், முருகனை நம்பினா முருகன். அந்த கடவுள் நம்ம கூட இருக்கிறப்ப யாருங்க நமக்கு எதிராக இருக்க முடியும்? இறைவனை நம்பணும், அப்புறம் நம்மளை நம்பணும். இறைவன் மேலே நம்பிக்கையோ நம்ம மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்மளுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சுட்டு கஷ்டப்பட்டோம்னா முன்னேற்றத்தை யாராலே தடுக்க முடியாது. கடைசியாக ஒன்றே வந்தால் சொல்கிறேன் நண்பா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு முன்னேற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணம் இருந்தால் போதும் நண்பா, எல்லாமே தானாக மாறும். இதே ஒன்று சொல்கிறேன், உங்கள் லைஃப் மாறும். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் வெற்றியாளன் ஆக போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்து காணாமல் போக போது ஒரு சூப்பரான வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. எல்லாவும் அல்ல இறைவன் உங்கள் துணையாக இருக்காரு. உங்கள் துணையாக இருந்து உங்கள் தடைகளை எல்லாத்தையும் நீக்கி விட்டு உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை தரப்போகிறாரு. அதற்கு தயாராகுங்கள், வெற்றி நிச்சயம்.